இன்னைக்கு நம்ம ஷீரடியில் சாய் பாபாஜி சமாதி தரிசனம். மக்களே, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்டோடு எங்கள் விளாக்ஸை ஆதரிக்குங்க. நம சிவாய விளாக்ஸ்க்கு வருக. ஸ்ரீ சைனாதுனி சரத் பாபுஜி 7 அக்டோபர் 1954 முதல் 2010 நவம்பர் வரை ஸ்ரீ சாய்பாபாவின் மிக உயர்ந்த பக்தராக அறியப்பட்டவர். அவர் வாழ்க்கையே அன்பு, கருணை, ஞானம் மற்றும் ஆன்மீக ஒளியின் வடிவமாக இருந்தது. நான் குரு அல்ல என்று எப்போதும் தாழ்மையுடன் சொல்லியிருந்தாலும், அவரை சந்தித்தவர்கள் அனைவரும் அவருள் சத்குருவின் குணங்களை தெளிவாக உணர்ந்தார்கள். அவரது பிறந்த நாள் விஜயதசமி, அதே சாய்பாபாவின் மகா சமாதி தினம். மேலும் அவர் பிறந்த அதே தேதியிலேயே ஷிர்டி சமாதி மந்திரில் சாய்பாபாவின் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது என்பது அவர் மற்றும் சத்குருவிற்கிடையேயான தெய்வீக இணைப்பை இன்னும் ஆழமாக உணர்த்துகிறது. சிறுவயதிலிருந்தே அவர் வாழ்க்கையின் உண்மையைத் தேடும் மனநிலை கொண்டவர். கூர்மையான புத்திசாலித்தனம், ஆழமான சிந்தனை, உள்ளார்ந்த பற்று, இவை அனைத்தும் அவரை ஆன்மீகப் பாதைக்கு இட்டுச் சென்றன. கல்லூரி நாட்களில் அவரது ஆசிரியரான பாரத்வாஜ மாஸ்டர் அவர்களை சாய்பாபாவிடம் அறிமுகப்படுத்தினார். அந்த ஒரு சந்திப்பே அவரது ஆன்மீகப் பயணத்தை முழுவதுமாக மாற்றியது. அவர் வாழ்க்கை சாய் நாமத்தில் முழுக்க மூழ்கியது. அவர் எப்போதும் ஒரு எளிய உண்மையை சொல்வார்: சாய் என்ற நாமம் போதும். என்னும் யாகம், என்னும் கடினமான யோகப் பயிற்சி வேண்டாம். உள்ளம் முழுவதும் அன்போடு சாய் சாய் என்று அழைப்பது போதும். அந்த அழைப்பு இயந்திரமாயிருக்கக்கூடாது, அது ஆன்மாவின் ஆவலான கூக்குரலாக வேண்டும் என அவர் அடிக்கடி உணர்த்தினார். அவரை சந்தித்தவர்கள் அனுபவித்தது ஒரு வித்தியாசமான அமைதியை. மனக்கவலைகள் கரைந்து போனது. சிலருக்கு உடல் நலப் பிரச்சனைகள் சரியானது, சிலருக்கு வாழ்க்கை சிக்கல்களில் வழிகாட்டுதல் கிடைத்தது. ஆனால் இந்த எல்லாவற்றுக்கும் அவர் சொல்வது ஒரே ஒரு வார்த்தை: இவையெல்லாம் பாபாவின் அருள். அவர் தன்மேல் எந்த கீர்த்தியும் ஏற்க மாட்டார். ஷிர்டியில் அவர் எளிய வாழ்க்கை வாழ்ந்தார். சிறிய அறைகள், குறைந்த தேவைகள், எந்த பொருளாசையுமே இல்லாத மனம். ஆனால் அவரிலிருந்து வெளிப்பட்ட ஆன்மீக ஒளி ஆயிரக்கணக்கான மக்களை தன்னிடம் ஈர்த்தது. அந்த இடம் பின்னர் சாய்யானா என்றும் பிறகு சாய்பாதம் என்றும் ஆனது. அங்கு தினமும் சுமார் சாய்நாமம் ஒலித்துக் கொண்டே இருக்கும். ஒரு சத்சங்கத்தில் அவர் கூறிய ஒரு உபதேசம் இன்று வரை பலருக்கு வழிகாட்டுகிறது. அவர் சொன்னார்: குரு என்பது வானத்தை பார்க்க ஒரு ஜன்னல் மாதிரி. முதலில் நம் பார்வை ஜன்னலில் இருக்கும், பின்னர் நம் பார்வை வானத்தில் செல்கிறது. அந்த வானமே இறுதியான உண்மை. இந்த ஒரு வரியிலேயே சத்குருதத்துவத்தின் முழு அர்த்தம் அடங்கியது. 1982 ஆனசூயா அம்மையாரை திருமணம் செய்து கொண்டார். 1987 ஸ்ருதி பிறந்தார். இவர்களின் குடும்பம் இன்று வரை சாய் பாதையை பின்பற்றி அதனை பலரிடம் பகிர்ந்து வருகிறார்கள். அவர் நிறுவிய சாய் பாபா சென்ட்ரல் ஸ்கூல் ஓங்கோலில் குழந்தைகளுக்கு ஒளியாக இருந்து வருகிறது. கல்வியையும் ஆன்மீகத்தையும் இணைக்கும் அந்த பள்ளி அவரின் சேவையின் நீண்ட நிழல். 2010 நவம்பரில் பாபுஜி மகாசமாதி அடைந்தார். அவர் எங்கு இருக்க விரும்பினார் என்பதை சாய்பாபாதான் முடிவு செய்தது போல, அவரது சமாதி இன்று ஷிர்டி சாய்பாதம் வளாகத்திலேயே உள்ளது. தனது சத்குருவின் அருளடி அருகில் அவர் வாழ்ந்ததும், அவர் போதித்ததும், அவர் பகிர்ந்த அன்பும் கருணையும் இன்று வரை பலரின் பாதையை ஒளியிட்டு வருகிறது. அவரது பொன்மொழி பலரின் இதயத்தில் ஒலிக்கிறது: சத்குரு என்பது அன்பும் கருணையும் கொண்டு நம்மை எங்கள் இலக்கை நோக்கி அழைத்துச் செல்லும் தெய்வீக சக்தி. அந்த சக்தியின் வடிவமாக இருந்தவர் ஸ்ரீ சைனாதுனி சரத் பாபுஜி.